டாக்டர் ஆன் கால். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் தினம் ஒரு சிறப்பு மருத்துவர்கள் நம்ம கூட இருப்பாங்க, ஆரோக்கியம் சார்ந்த உங்க கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட குழந்தைகளுக்கான கல்லீரல் சிறப்பு நிபுணர் நம்ம கூட இருக்காங்க. உங்களுடைய சந்தேகங்களை 0444944944 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாக குழந்தைகளை பற்றி பேசும்போது நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அது என்ன மாதிரியான உணவு கொடுத்தாலும் அவாய்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன டாக்டர்? மெஜாரிட்டியான பெற்றோர்கள் இதை தான் சொல்லுவாங்க, என் குழந்தை சரியாக சாப்பிட்றது இல்லைன்ட்டு. ஃபஸ்ட்டு யூஸ்வலாக குழந்தையோட வளர்ச்சியை பார்க்கணும். ஹைட் எவ்வளோ இருக்குது, வெயிட் இருக்குது, பிறக்கும்போது எவ்வளோ இருந்தாங்க, வளர்ச்சி எப்படி இருக்குது, அதுக்குன்னு க்ரோத் சார்ட் இருக்குது. யூஸ்வலாக அந்த க்ரோத் சார்ட்டில் பிளாட் பண்ணுவோம். அவங்க வளர்ச்சி அந்த க்ரோத் சார்ட் படி போயிட்டு இருந்தால் நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முக்கால்வாசி பெற்றோர்கள் அவங்களோட நினைப்பு, அவங்க எக்ஸ்பெக்டேஷன் குழந்தை எவ்வளோ சாப்பிட்ணும், 4 இட்லி சாப்பிட்ணும், 3 இட்லி சாப்பிட்ணும், பக்கத்து வீட்டு குழந்தை எவ்வளோ சாப்பிட்றான், இவன் எவ்வளோ சாப்பிட்ணும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் மெயினாக பிரச்சனை. அவங்க எக்ஸ்பெக்டேஷன் குழந்தை ஆக்சுவலாக எடுத்துக்கிற உணவோட அதிகமாக இருக்கும்போது குழந்தையால் கண்டிப்பாக அவங்க எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ண முடியாது. ஸோ பிரச்சனை குழந்தை சரியாக சாப்பிட்றதுன்றதோட குழந்தை பெற்றோர்களோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ண முடியலைன்றது தான் உண்மையான பிரச்சனை. ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும்போது நம்ம ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நம்ம டீட்டெயிலாக ஹிஸ்ட்ரி எடுத்தோன்னா சரியாக சாப்பிட்றது இல்லைன்னுவாங்க. கேட்டால் காலையில் பார்த்தா பிஸ்கெட் சாப்பிட்டான், அதுக்கு முன்னாடி பால் குடித்தான், அதுக்கப்புறம் இட்லி கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டான் அப்படின்வாங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான உணவு நம்ம மீல்ஸில் மட்டும் கிடையாது, நம்ம சாப்பிட்ற மற்ற பொருள், பிஸ்கெட்டோ பாலோ காஃபியோ எல்லாத்துலேருந்தும் நம்ம தேவையான எனர்ஜி இருக்குது. அந்த அளவு தான் நமக்கு தேவையானது அளவு மட்டும் தான் நம்ம உடம்பு எடுத்துக்க முடியும். ஓவராலாக உங்கள் பெற்றோர்களோட எக்ஸ்பெக்டேஷனை குழந்தை பூர்த்தி பண்ண முடியாது. சம்டைம்ஸ் அதனாலே குழந்தைங்களுக்கு ஃபுட் அவர்ஷன் வந்துடும். ஓவராக கண்டிப்பாக சாப்பிட்ணுன்றது, இல்லை ப்ரெஷர் கொடுத்து ஊட்டுறது, அதனாலே சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்நாக்ஸ் மாதிரியான விஷயங்கள் அதிகம் எடுக்கிறதுனால ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுவே பயங்கர கம்பல்ஷனாக இருக்கும். அவங்க நிறைய ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க அண்ட் சாப்பிட்ற டைமில் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணி போகிறனாலையும் நிறைய பிரச்சனைகள் வருமா டாக்டர்? கண்டிப்பாக. இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, சரியாக சாப்பிட மாட்டான்னு வைங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக போய் ஹிஸ்ட்ரி கேட்டோன்னா அதுக்கு முன்னாடி தான் ஒரு ½ பேக்கெட் பிஸ்கெட் சாப்பிட்டான். இது பெற்றோர்கள் என்கிட்ட இது வரைக்கும் வந்த வரைக்கும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டான், வெஜிடபிள் சாப்பிட்டான், இல்லை அதை மாதிரி சொல்கிறது கிடையாது. எப்போ கேட்டாலும் அதுக்கு முன்னாடி பிஸ்கெட் சாப்பிட்டான், அதுக்கு முன்னாடி இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான், சிப்ஸ் சாப்பிட்டான். ஸோ இப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ உணவு பழக்க வழக்கம் சேஞ்ச் ஆகிருக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அது இப்போது அவங்க எக்ஸ்பெக்டேஷன் சரியாக சாப்பிட மாட்டான்னுவாங்க. ஆனால் வெயிட் பார்த்திங்கன்னா தேவையான அளவோட அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ அதுவே ஒரு பிரச்சனையாக ஆகிட்டு வருது இப்போது. ஓகே. ஸோ அதனால சாப்பாட்டுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு இல்லாட்டி அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறது ஹெல்த்தியாக இருக்கும்ல டாக்டர்? இல்லை, ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். யூஸ்வலாக 3 வேளை சாப்பிட்றேன்னா அந்த பேட்டர்னோட ஃபிக்ஸ் பண்ணணும். கண்ட நேரத்தில் சாப்பிடும்போது உங்களுக்கு இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்ச் அப்போ பசி சரியாக எடுக்காது. ஸோ அப்போ கொஞ்சமாக சாப்பிடுவீங்க, திருப்பி 1 ஹவர் பொறுத்து பசி எடுக்கும். ஸோ அதுக்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க. ஸோ அந்த கண்டினியூட்டி பிரேக் ஆகிறது, அதனால் பிரச்சனை இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு குழந்தை சின்ன வயசுலேருந்தே அந்த பேட்டர்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட வளர்ச்சிக்கும் அது ஈஸியாக இருக்கும், அவங்க ரொட்டீனுக்கும் அது ஃபிட் ஆகி வரும். ஓகே. இப்போ நம்ம ஓரளவுக்கு சாப்பிட்ற நம்ம நார்மல் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள், பிறந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கறது ரொம்ப நல்லது டாக்டர்? பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தான் பெஸ்ட் ஃபுட். அதுவும் இந்த வாரம் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ தாய்மார்கள் பிறந்த குழந்தைகளுக்கு முதல் 6 மாதம் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் மில்க் தாய்ப்பால் கொடுக்கறது தான் சிறந்தது. அது யூஸ்வலாக இந்த ஆஸ்மா, அலர்ஜி போன்ற நோய்கள் வராமல் தடுக்க உதவி புரியுது. அது இல்லாமல் ஒரு 6 மாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ் ஆரம்பிக்கும். சப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ் நம்ம கடையிலேருந்து பொருளை பாக்ஸ்லேருந்து வாங்கி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம தினந்தோறும் வீட்டில் உங்கள் டெய்லி டே டு டே ஃபுட் என்ன கொடுக்குறீங்க, வீட்டில் இட்லி செய்வீங்க, தோசை செய்வீங்க, பொங்கல் செய்வீங்க, சின்ன குவான்டிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகலாம். அது அவங்க குழந்தைய அந்த ஃபேமிலியோட ஃபுட் ஹேபிட் அடாப்ட் பண்ணுற நிலைமைக்கு வரும். நீங்கள் ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலினா உங்கள் வீட்டு ஃபுட் என்னவோ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வீனிங் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், கூட தாய்ப்பாலும் சேர்த்து கொடுத்துட்டு நாள் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக தாய்ப்பாலை நிறுத்திக்கலாம்.
ஓகே. பொதுவா வந்து நம்ம தாய்ப்பால்ல நிறுத்தின உடனே எத்தனை மாசம் கழிச்சு நீங்க சொன்ன இந்த மாதிரியான வீட்ல இருக்கக்கூடிய உணவுகள் கொடுக்கலாம் டாக்டர்? தாய்ப்பாலை நிறுத்த தேவையில்லை. யூஸ்வலாக 6 மாசத்துல இருந்து சப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ் தாய்ப்பாலுடன் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் வேணால் ஃபஸ்ட்டு வந்து உடம்பு டைஜஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும், அவங்களுக்கு அந்த ஃபுட் ஒத்துக்குதான்னு பார்க்கணும், ஸோ அவங்க வந்து அந்த டேஸ்ட் பிடிக்குதான்னு பார்க்கணும். ஸோ இனிஷியலாக வந்து ஒரு ஸ்பூன் கொடுப்போம், ஒரு வேளை 2 வேளை கொடுப்போம், 3 வேளை கொடுப்போம், கூட வந்து தாய்ப்பாலும் கொடுத்துட்டு வரணும். குழந்தை கொஞ்சம் பெருசாக ஆக இந்த சாலிட் ஃபுட் இன்டேக் வந்து குவான்டிட்டி அதிகமாகும், அதே நேரத்தில் தாய்ப்பால் அமௌண்ட்டும் கம்மியாகும். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தாய்ப்பால் நிறுத்திட்டு ஃபுல் ஃபுட் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக 1 இயரில் வந்து 1 இயர் 1.5 இயர்ஸில் ஃபுல் ஃபுட் எடுத்துப்பாங்க. ஓகே. 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பாலோட சேர்த்து மற்ற நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகள் வந்து கொடுக்கலாம். 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் தான் கொடுக்கணும். 6 மாதம் அதுக்கப்புறம் மற்ற உணவுகள் சேர்க்கலாம். ஓகே. தொடர்ந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்து நம்ம பழக்கலாம், இல்லை இட்லி இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணலாம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். அம்மா டிவி பார்க்காதீங்க, உங்க பேர் சொல்லுங்க. மேடம் என் பேர் பாரதி. பாரதி, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? திருப்பூர்ல இருந்து கால் பண்ணிருக்கோங்க மேடம். சரிங்கம்மா, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க டாக்டர் கிட்ட? எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி வந்து பிறந்து இறந்துருச்சு 20 days கையில இருந்து. சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து ஜாண்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி செகண்ட் பேபி கூட வர சான்ஸ் இருக்குங்களா? ஓகேம்மா, டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேடம். நீங்கள் வந்து முதல் குழந்தை வந்து ஜாண்டிஸ் வந்ததுன்னு சொன்னீங்க. இந்த ஜாண்டிஸ் வந்து எதனால் வந்ததுன்னு தெரியணும். உங்களுக்கு ஏதாவது டயக்னோஸ் ஏதாவது பண்ணாங்களா? ஃபேமிலியோட இது இருந்துச்சுன்னா அப்படியே வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஹஸ்பண்டோட இதில் 2 விஷயம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பிறந்த குழந்தைகள் எல்லாருக்கும் மஞ்சள் காமாலை வரும். இது வந்து ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை சம்டைம்ஸ் பிளட் குரூப் மிஸ்மேட்ச், RH நெகட்டிவ் இன்கம்பேட்டபிலிட்டி, RH பிளட் குரூப்போ இல்லை O பிளட் குரூப் இருக்கும்போது இந்த மஞ்சள் காமாலை கொஞ்சம் அதிகமாக வரும். இது வந்து லிவர் சார்ந்த மஞ்சள் காமாலை கிடையாது. நம்மளுடைய ரெட் பிளட் செல்ஸ் ஹீமோகுளோபின் வந்து உடைபடும் போது வர ஜாண்டிஸ், இது வந்து ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் இந்த ஜாண்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது இந்த ஃபோட்டோ தெரப்பியில் லைட்டு கீழே வைப்பாங்க, அது யூஸ்வலாக சரியாயிடும். அது 2வது வகை நோய் வந்து மஞ்சள் காமாலை வந்து லிவர்னால் வர்றது. இந்த லிவரை சார்ந்த வர மஞ்சள் காமாலை நோய் வந்து ஒன்று வந்து ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், மரபு சார்ந்த நோயாக இருக்கலாம், இல்லை பிறவிலேயே வந்து டிஃபெக்ட்ஸ் பிறக்கும்போதே சில அனாட்டமிக்கல் டிஃபெக்ட்ஸ்னால வரலாம். ஸோ இந்த மரபு சார்ந்த நோயோ இல்லை இந்த அனாட்டமிக்கல் டிஃபெக்ட்ஸோ இல்லை இதில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான நோய்கள் இருக்குது. ஸோ நம்ம எதுன்னு ஸ்பெசிஃபிக்காக டயக்னோஸ் பண்ணாமல் வந்து அடுத்த குழந்தைக்கு வருமானு சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்படிங்களா? எங்க குழந்தை வந்து வெயிட் கம்மியாக தான் இருந்தது. 1 கிலோ 700 கிராம் தான் இருந்தது சார் ஃபர்ஸ்ட் குழந்தை. ஓகே. அது வந்து ஐசியூல வச்சிருந்தாங்க 10 days. ஓகே. பிரீத்திங் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே. அதுக்கப்புறமேல அப்புறம் வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க குழந்தைய. பிளட்ல வந்து மஞ்சள் காமாலை கலந்துருக்கு. இது வந்து வயிற்றுக்குள்ள உருவாகும் போது இந்த நோய் இருக்கு, தொற்று நோய் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க. அதனால வந்து அடுத்த குழந்தையும் அதே மாதிரி உருவாகும் போது அந்த குழந்தைக்கும் தொற்று நோய் வருமா? இதை வந்து நீங்கள் மஞ்சள் காமாலைன்றது ஒரு நோயோட வெளிப்பாடு, மஞ்சள் காமாலை நோய் கிடையாது. நம்ம கல்லீரல் சரியாக வேலை செய்யாதும் போது இந்த மஞ்சள் காமாலை, இந்த பித்தமானது யூஸ்வலாக இந்த மோஷன் வழியாக மலம் வழியாக வெளியே வந்துடும். அப்படி வராமல் இருக்கும்போது ரத்தத்தில் கலந்து மஞ்சள் காமாலையாக நோயாக வெளிப்படுது. அப்படி வெளிப்படுற நோய் எதனால், அந்த நோயை தான் சொன்ன இந்த ஜெனட்டிக் டிஸார்டர் வந்து ஆயிரக்கணக்கான டிஸார்டர் இருக்குது. அதுக்கு தேவையான பிளட் டெஸ்ட்டோ இல்லை லிவர் பயாப்சியோ பண்ணி என்ன நோயின்னு ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணால் மட்டுமே அடுத்த குழந்தைக்கு வர வாய்ப்பு இருக்கான்னு தெரியலாம். இல்லை இந்த முதல் குழந்தைக்கு என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னா அடுத்த குழந்தை நீங்கள் கர்ப்ப காலத்திலே வந்து முதல் 12 வாரத்திலேயே ஆம்னியோசென்டசிஸ் பண்ணி அந்த நோய் இருக்கான்னு கண்டுபிடிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஓகே சார்.
கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அடுத்த குழந்தைக்கும் வரக்கான வாய்ப்புகள் முழுமையா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. டாக்டர் சொன்ன மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு குழந்தைகள் குறித்த உங்களோட கேள்விகளை 0444469444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு டாக்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட உங்க சந்தேகங்களை நேரலையில கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். குழந்தைகளுக்கான உணவு முறைகள் பத்தி நீங்க சொன்னீங்க. பொதுவாக குழந்தை பிறந்தோடனே நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைய குளிக்க வைக்கிறதுல இருந்து ஆரம்பிப்போம். இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த கடலை மாவு, பாசிப்பயிறு, மஞ்சள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பிறந்த குழந்தைகளுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாமா? இது சரியா தப்பா டாக்டர்? பிறந்த குழந்தைய குளிப்பாட்டணுன்ற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. பிறந்த குழந்தைகளுக்கு மெயினாக வந்து அவங்க உடம்பு டெம்பரேச்சர் வந்து நார்மல் டெம்பரேச்சராக இருக்கணும். நம்ம பிறந்த உடனே குளிப்பாட்டும் போது டெம்பரேச்சர் ரொம்ப குளிர்ந்த நீரோ இல்லை குளிப்பாட்டினாலே வந்து டெம்பரேச்சர் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ பிறந்த உடனே குழந்தை குளிப்பாட்டுறதுன்றது யூஸ்வலாக பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி இந்த மாவு இந்த எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுற பொருட்கள் as long as கண்லேயோ இல்லை வாயிலையோ போகாமல் இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பட் நம்ம ரெகுலராக குழந்தை குளிப்பாட்டணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்ன வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக வந்து உபயோகிக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது கரெக்டான விஷயம் தானே டாக்டர்? இல்லை, கண்டிப்பாக உபயோகிக்கணும்ன்ற மாதிரி ஒரு எந்த கட்டாயமும் கிடையாது. அது வந்து அதனால் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிற மாதிரி எந்த மருத்துவ இதுவும் கிடையாது இது வரைக்கும். அதே மாதிரி குளிப்பாட்டும் போது மூக்கில் ஊதுவாங்க, வாயில் ஊதுவாங்க, காதில் ஊதுவாங்க, இது மாதிரிலாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ பெரியவங்களுக்கு இருக்க தொற்று நோய், காச நோய் இருக்கலாம், இல்லை எந்த தொற்று நோய் ஏதாவது இருக்கலாம், நோய் குழந்தைக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. ஃபாத்திமா. ஃபாத்திமா, எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? ராமநாதபுரத்துலேருந்து. சரிங்க, டாக்டர்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க? என்னுடைய 3 மாத குழந்தைக்கு இப்போ சம்மர்னால என்னன்னு தெரியல, உள்ளங்கை உள்ளங்கால நல்லா வேர்க்குது. அது என்னன்னு கேட்கறக்காண்டி, இஸ் இட் எனி சீரியஸ் ஆர் ஷுட் ஐ கோ அண்ட் கன்சல்ட் டாக்டர்னு கேட்கறக்காண்டி. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே. ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கள். டாக்டர், என்னுடைய 3 month ஓல்ட் பேபிக்கு இப்போ திடீர்னு ஒரு 1 month அவங்க இன்பிட்வீன் உள்ளங்கை உள்ளங்கால எல்லாம் வேர்க்குது. அது என்ன டாக்டர்? அது யூஸ்வலி அன்யூஷுவல் மாதிரி தெரிஞ்சு. இஸ் இட் எனி சீரியஸ் இஷ்யூ? இட் கேன் பி சீரியஸ் இஷ்யூ. ஒன்று வந்து குழந்தை வெயிட் கெயின்லாம் எப்படி இருக்குது, உணவு பழக்க வழக்கம், வெயிட் கெயின் எப்படி இருக்குது? ஷீஸ் இன் ஃபுல் பிரெஸ்ட் ஃபீடிங் தான். அல்ஹம்துலில்லாஹ் ஷீஸ் கெய்னிங் வெயிட். நாட் அண்டர் வெயிட் இல்லை. லாஸ்ட் வேக்சினேஷன் போட்டப்போ டாக்டர் சொன்னாங்க ஷீஸ் இன் ப்ராப்பர் வெயிட் ஒன்லின்னு சொன்னாங்க. ஸோ ஒன்று வந்து குழந்தை சம்டைம்ஸ் ஓவர் எக்ஸர்ட் பண்ணும்போது வேர்வை வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து சம்டைம்ஸ் ஹார்ட் பிரச்சனையோ இல்லை ஓவர் ஒர்க் ஆகும்போது ஹார்ட்டில் ஹோல் இருக்கலாம். அது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் வர வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி யூஸ்வல் குழந்தைங்க வந்து உணவு எடுக்கும்போது யூஸ்வலாக டயர்ட் ஆகிடுவாங்க. கொஞ்சம் ஒரு 4 சிப்பு எடுப்பாங்க, 5 சிப்பு எடுப்பாங்க, தூங்க போயிடுவாங்க. திருப்பி 1 hour பொறுத்து அழுவாங்க. திருப்பி பசி கொடுப்போம், ஃபுல்லாக எடுக்க மாட்டாங்க, திருப்பி டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு இருக்கும், அந்த நோயோட வெளிப்பாடு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எக்ஸஸாக வந்து ஃபோர்ஹெட்டில் ஸ்வெட் ஆகும், கை காலில் ஸ்வெட் ஆகும். அது இல்லாமல் விட்டமின் டி குறைபாடு இருந்தாலும் எக்ஸசிவாக ஸ்வெட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஓகேம்மா, டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் நரேஷ் இருக்காங்க, குழந்தைகளுக்கான சிறப்பு நிபுணர். உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை 0444451944 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கங்க மேம். பேர் சொல்லுங்கம்மா. அபிராமி பேசுறேங்க மேம். சரிங்க அபிராமி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம் தொடர்ந்து. ஓகே சார், என்னோட சன்னுக்கு வந்து 3.5 years ஆகுதுங்க. ஆமாம், சொல்லுங்கள். ஹலோ, சொல்லுங்க. 3.5 years ஆகுதுங்க சார் என்னோட சன்னுக்கு. அவங்க வந்து திக்கி திக்கி பேசுறாங்க சார். அதான் இப்பவே சரியாயிடுங்களா இல்லை நாங்க டாக்டரை பார்க்கணுங்களா? இல்லை, 3.5 years நீங்கள் வெயிட் பண்ணுறதே கொஞ்சம் ப்ரொலாங் தான். குழந்தை பேச்சு திறன் ஆரம்பிக்கும் போதே இந்த பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். திக்கும் போது ஒன்று வந்து ஓரல் கேவிட்டியில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம். சம்டைம்ஸ் அந்த கிளெஃப்ட் பேலட்னு சொல்லுவோம், ஏதாவது டிஃபெக்ட் ஏதாவது இருக்கலாம். டங் டை இருக்கலாம். இல்லை சம்டைம்ஸ் காது கேட்கும் திறன் வந்து கொஞ்சம் சரியாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதனால் பிரச்சனைகள்னால திக்கி திக்கி பேசுகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ இயர்லியாக டாக்டரை பார்க்குறதோ, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறதோ நல்லது.
ஓகேம்மா, டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ இவ்வளோ நாளும் நீங்கள் வெயிட் பண்ணதே வந்து ரொம்ப தப்புன்ற மாதிரியான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரமே வந்து டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அமையும் அப்படின்ற மாதிரியான விளக்கம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கணும் அண்ட் குளிக்க வைக்கிற விதங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விளக்கம் கொடுத்தீங்க. பொதுவாக வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் குழந்தைகளுக்கு நம்ம தெரியும். தோல் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்குது, ஏதாவது அடிபட்டிருக்கு அப்படின்னா வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியும். உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய விஷயங்கள், கல்லீரல் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் டாக்டர்? யூஸ்வலாக கல்லீரல் சார்ந்த நோய்கள் மஞ்சக்காமலை எல்லாம் வந்து அடல்ட்ஸ்க்கு தான் வரும்னு ஒரு பொதுவான கருத்து இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக வந்து மது அருந்துதல், இந்த ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி போன்ற நோய்கள்னால கல்லீரல் பாதிப்பு இருக்கும், பெரியவங்களுக்கு இருக்கும். குழந்தைகளுக்கு அது ஒன்றும் வராது அப்படின்ற ஒரு பொதுவாக ஒரு கருத்து இருக்குது. அது வந்து உண்மை இல்லை. பிறந்த குழந்தைகளுக்கும் கல்லீரல் நோய் வர வாய்ப்பு இருக்குது. பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் காமாலை இருக்கலாம். மஞ்சள் காமாலை வந்து ஒரு நோயோட வெளிப்பாடு தான், ஏற்கனவே சொன்னேன் நான். அது மஞ்சள் காமாலை வெளியே இல்லாமலும் கல்லீரல் நோய் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது மாதிரி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வயிறு வீக்கம் இருக்கும். மஞ்சள் காமாலை இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. வயிறில் நீர் சேரும், டயர்டாக இருப்பாங்க. சில குழந்தைங்க, கொஞ்சம் பெரிய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா டயர்டாக இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க டயர்டாக இருப்பாங்க. ஒரு 6 மாதம் கேட்டிங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குன்னுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு மஞ்சள் காமாலை வரும். அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர் போய் பார்ப்பீங்க. ஸோ சில நோய்கள் வந்து மஞ்சள் காமாலை கொஞ்சம் லேட்டாக வரும். பிறந்த குழந்தைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கண்டிஷன் பிலியரி அட்ரீசியா. இந்த பித்த குழாய் வந்து சரியாக ஃபார்ம் ஆகிருக்காது. பித்த குழாய் ஈரல்லேருந்து குடலுக்கு வந்து சேருது. அதுதான் உங்கள் கல்லீரலில் உற்பத்தி ஆகிற பித்தம் வந்து மோஷனில் கலக்க உதவி புரியுது. அதனால தான் அந்த மோஷன் வந்து மஞ்சள் கலரில் இருக்குது. இன்கேஸ் அந்த குழாய் சரியாக இல்லாத போது உங்களுக்கு வந்து பிறக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மோஷன் வெள்ளை கலராக இருக்கும். இந்த பிலியரி அட்ரீசியான்னு சொல்லுவோம். இந்த நோய் வந்து பிறந்த குழந்தைகள் ஒரு 60 நாளுக்குள்ளே கண்டுபிடிச்சி அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். இந்த டைமை மிஸ் பண்ணிட்டோன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இதை வந்து பிறந்த குழந்தைகள் மஞ்சக்காமாலை இருக்கும்போதோ மருத்துவரோ இல்லை பெற்றோர்களோ யூஸ்வலாக வந்து அந்த மோஷன் டெஸ்ட் பண்ணி இது என்ன கலரில் இருக்குது, மஞ்சளாக இருக்கா இல்லை வெள்ளையாக இருக்கா. ஏன்னா இது வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி மாதிரி. முதல் 8 வாரத்துலேருந்து 12 வாரத்துக்குள்ளே இதை கண்டுபிடிச்சி அதுக்கு தேவையான சர்ஜரி பண்ணால் சரியாக்குற வாய்ப்பு இருக்குது. அந்த டைமை விட்டுட்டோன்னா அடுத்தது வந்து கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தான் ஒரே தீர்வு அதுக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. பாத்திமா ஃப்ரம் சென்னை. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். இப்போ என் பொண்ணுக்கு 4.5 வயசு ஆகுது. சொல்லுங்க. அவளுக்கு வந்து பூச்சி அடிக்கடி வயிற்றுல பூச்சி வந்துகிட்டே இருக்குங்க டாக்டர். குட்டி புழு மாதிரி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு அவளுக்கு. நாங்களும் அடிக்கடி டாக்டர் காட்டிட்டோம், பேண்டேஜ் சிரப் கொடுத்தாங்க, கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்ப வயிறு வலிக்கு சொல்வா. ஸ்கேனு, யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டோம், எல்லாமே நார்மல் தான் சொல்றாங்க. அதனால வயிறு வலிக்கு சொல்லிட்டே இருக்கா. பூச்சி அடிக்கடி வருது. நானும் அந்த கையெல்லாம் வாஷ் பண்ணி தான் சாப்பிட வைப்பேன், ஹைஜீனிக்கா தான் இருக்கும். ஆனாலும் பூச்சி அடிக்கடி வர்றதுக்கு என்ன டாக்டர் காரணம்? பூச்சி வந்து நீங்க நேரம் கடிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படியே பூச்சி வர்றதுக்கு வந்து காரணம் வந்து நீங்கள் யூஸ்வலாக வந்து சுத்தம் இல்லாத தன்மையினால தான். யூஸ்வலாக நகத்தில் இந்த பூச்சியோட முட்டைகள் இருந்து திரும்பி நீங்கள் உணவு உட்கொள்ளும் போது திரும்பி வயிற்றில் போகுது. யூஸ்வலாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி பூச்சி ஒரு குடும்பத்தில் பூச்சி இருக்குது அப்படின்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாகாது. ஏன்னா பெற்றோர்கள் அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இல்லைன்னா ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் போகிற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே சேர்ந்து, இப்போது 4 பேர் இருக்கீங்களோ 6 பேர் இருக்கீங்களோ, எல்லாருமே இந்த மருந்து எடுத்துக்கிட்டால் இது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஓகேம்மா, டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாமல் வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் சேர்த்து அதுக்கான மருத்துவ முறை எடுத்துக்கும் போது அது வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விளக்கம் டாக்டர் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. சிந்தியாங்க, ஆவடியிலேருந்து பேசுகிறோம். சரிங்கம்மா, உங்கள் சந்தேகங்களை தொடர்ந்து டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நான் ஆவடியிலேருந்து கால் பண்ணுறேன். என் குழந்தைக்கு 2.5 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா. கால் வலிக்குதுன்னு ரொம்ப அழுகுறா. ஓகே, என்ன ப்ராப்ளம் தெரியல. இல்லை எப்பத்துலேருந்து நைட்டு தூங்கும்போது எழுந்து அழறானா? ஆமாம், நைட்டு தூக்கும் போது தான் ஒரு 8 o'clock மேலே தான் அழுகுறா கால் வலிக்குதுன்னு. குழந்தைக்கு என்ன வயசு ஆகுது? 2.5 வயசு ஆகுது. ஓகே,
இது மாதிரி தூக்கத்தில் நல்லா இருக்க குழந்தைங்க நல்லா விளையாடுவாங்க, டே டைமில் நல்லா விளையாடுவாங்க, நைட் டைம் வந்து தூக்கத்தில் வலிக்குதுன்னு எழுந்து அழுவாங்க. இது வந்து யூஸ்வலாக குழந்தைகள் வளரும்போது எலும்பில் வர பிரச்சனை இது. சரிங்க டாக்டர். இது வளர்ச்சியோட அறிகுறி. ஏதாவது தரணுமா ஆட் பண்ணி? இதில் ஒன்றும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக தரணும்னு அவசியம் இல்லை. பட் கூட வந்து காய்ச்சல் ஏதாவது இருக்குது, இல்லை அந்த கை காலில் வீக்கம் ஏதாவது இருக்குன்னும் போது நீங்கள் வந்து மருத்துவரை அணுகணும். ஏன்னா அதில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையோ இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் யூஸ்வலாக இந்த முட்டியோ இல்லை கையோ காலோ குழந்தை தூங்கும்போது வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து சரியாயிடும் அது. ஸோ அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒன்றும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் வீக்கம் இருக்குது, இல்லை ஒரே இடத்துல வலி இருக்குது, இல்லை குழந்தை முழிச்சிட்டு இருக்கும் போதும் வலினால் அழறாங்க அப்படின்னும் போது நீங்கள் மருத்துவரை பார்க்கணும். ஓகே, டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வலிகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான விளக்கம் டாக்டர் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி வந்து கல்லீரல் சார்ந்த பிரச்சனையை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். குழந்தைகளுக்கு அது வெளியே இருந்து பார்த்தா தெரியாது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அந்த வலி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அது வெளியே தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. தொடர்ந்து அதை பத்தி பேசலாம் டாக்டர். சரி, இந்த குழந்தைகளுக்கு வந்து பிறந்த குழந்தைக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து மரபு சார்ந்த நோய்கள், மெட்டபாலிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து அப்பா அம்மா 2 பேருக்குமே வந்து அந்த ஜீன்ஸ் இருக்கும். பட் அவங்களோட வந்து ஹெட்ரோசைகட்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து நோயோட வெளிப்பாடு இருக்காது. நோயில் வந்து பாதி தன்மை இருக்கும், அதனால் நோயோட வெளிப்பாடு இருக்காது. நார்மல் அடல்ட்ஸாக இருப்பாங்க. பட் குழந்தைகளுக்கு வரும்போது அந்த நோயோட வெளிப்பாடு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால தான் வந்து க்ளோஸ் ரிலேட்டிவில் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்கிறது. ஏன்னா அந்த சேம் ஜீன் பூல் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மெட்டபாலிக் டிசீஸ், அந்த ஜெனட்டிக் டிஸார்டர் வர வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நோய்கள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான நோய்கள் இருக்குது. சில நோய்களில் வந்து மஞ்சள் காமாலை வெளிப்பாடாக இருக்கான். சில நோய்களுக்கு வந்து ஃபிட்ஸ் மாதிரி வரும் குழந்தைங்களுக்கு. பிறந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் இருப்பாங்க. ஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அமோனியா அதிகமாக இருக்கும். இது வந்து லிவர் சார்ந்த பிரச்சனை. பட் ஆனால் மஞ்சள் காமாலை இல்லாமல் நோயோட வெளிப்பாடு வேறு விதமாக இருக்கும். சம்டைம்ஸ் லிவர் பிரச்சனையினால் ஹைப்பராக்சலூரியான்னு ஒரு நோய் இருக்குது. இது கிட்னி டேமேஜ் ஆகும். இவங்க வந்து யூஸ்வலாக 7 வயசு 8 வயசு குழந்தைங்களாக இருப்பாங்க. யூரின் சரியாக போக மாட்டாங்க. போய் கிட்னி டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கிட்னி டேமேஜ் ஆகிருக்கும். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி பிரச்சனை லிவர்னால தான் இருக்கும். அவங்களுக்கு மஞ்சள் காமாலையோ வேறு நோயோட வெளிப்பாடு எதுவுமே இருக்காது. ஸ்பெசிஃபிக்காக அந்த நோயை பார்த்து அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி என்ன நோயின்னு கண்டுபிடிச்சா தான் அதுக்கு வைத்தியம் பண்ண முடியும். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். கால் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் கண்ணன் மேம். ஓகே, டாக்டர் இருக்காங்க. தொடர்ந்து உங்க கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்க மேடம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். சரி, உங்க கேள்விகளை கேட்கலாம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன சொல்லுங்க. அதாவது சார், இப்போ என் பையனுக்கு வந்து 3 வயசு முடிஞ்சு 3.5 வயசு வந்துட்டு இருக்கு சார். ஓகே. சில வார்த்தைகளை வந்து கொஞ்சம் விட்டு விட்டு பேசுறான். ட்ரை பண்ணி திக்குறதுன்னு சொல்லலாம். அது மாதிரி திக்குறது ரொம்ப கண்டினியூஸா திக்கல. ஏதாவது ஒரு வார்த்தை தெரியாத வார்த்தையை புதுசா கத்துக்கும் போது ரொம்ப விட்டு விட்டு தொடர்ந்து பேசுறான். அது ஏதாவது திக்கு சம்பந்தமா இருக்குமா? எதுவுமே டாக்டரை பாக்குறது தான் கேட்கறேன். இல்ல, ஏற்கனவே ஒரு காலர் கேட்டிருந்தாங்க குழந்தை சரியா திக்குதுன்னும் போது நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து அந்த ஓரல் கேவிட்டி வாயில வந்து ஏதாவது டிஃபெக்ட் ஏதாவது இருக்கா, இல்லை நாக்கில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா, காது சரியாக கேட்குதான்னு அதுதான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது. அதை கிளியர் பண்ணிட்டோம் இந்த பிரச்சனை இருக்குன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டெவலப்மெண்டல் ப்ராப்ளம், சில சமயம் சில குழந்தைங்களுக்கு வந்து பேச்சில் வந்து சில வார்த்தைகளை வந்து மாற்றி பேசுவாங்க, சில நம்பர்ஸை வந்து மாற்றி எழுதுவாங்க. அதுக்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, பீடியாட்ரிஷியன். பட் பேசிக்காக நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு காது மூக்கு தொண்டை நிபுணரை பார்த்து உங்கள் ஓரல் கேவிட்டி, காது எல்லாம் வந்து கேட்கும் திறன் எல்லாமே நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். இது நல்லா இருக்கும் பட்சத்தில் இது சரியாகிற வாய்ப்பு இருக்குது. பட் இது பிரச்சனை நாளாக அப்படியே இருக்குன்னும் போது இந்த பீடியாட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு வார்த்தை சரியாக வராது, ஒரு நம்பர் சரியாக வராது, மாற்றி எழுதுவாங்க, லெட்டர்ஸை தலைக்கீழ எழுதுவாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணும்போது ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அவங்கள கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஹலோ சார். சொல்லுங்க. 3 வயசுக்கு அப்புறம் தான் அவன் பேச ஆரம்பிச்சான். ஓகே. அதுதான் சார் கத்திட்டு அந்த வார்த்தை திரும்ப நல்லா கிளியரா பேசலாம். 3 வயசுன்றதே கொஞ்சம் யூஸ்வலாக டிலேட் ஸ்பீச் தான் சொல்லுவோம். யூஸ்வலாக வந்து குழந்தைங்க 1.5 வயசுலேருந்து ஸ்பீச் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் மருத்துவரை பார்க்கணும். நீங்கள்
ஒரு வேர்ட்ஸா பேசுறதுலாம் இப்போ ஒரு 2-2.5 வயசுக்கு அப்புறம் தான் பேசுறாங்க. இல்லை, அதான் இது வந்து டிலேட் ஸ்பீச். அவனுக்கு ஏற்கனவே 1.5 வயசில் தான் யூஸ்வலாக குழந்தைங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு 2.5 வயசில் வந்து நல்ல ஒக்காபுலரி இருக்கும், நிறைய வார்த்தை பேசுவாங்க. பட் நீங்கள் 3 வயசு தான் பேச ஆரம்பிச்சான்னும் போதே வந்து கொஞ்சம் இது டிலேட் ஸ்பீச் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு ENT ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் தென் பீடியாட்ரிஷனை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு ENT டாக்டர் கிட்ட கூட்டு போனீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அமையும் அப்படின்ற மாதிரியான விளக்கம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. காண்டாமணி பேசுறேங்க மேம். சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க கேள்விகளை கேட்கலாம். சரிங்க சார். சொல்லுங்கம்மா. சார், என் பையன் எங்க வீட்டுக்காரர் இப்ப சமீபத்துல இறந்து 20 நாள் ஆகுதுங்க சார். மஞ்சக்காமல்ல தான் இறந்தாருங்க சார். சரிங்கம்மா. அது பையனுக்கும் இருக்குங்களா? 9 வயசு ஆகுது. எனக்கு பயமா இருக்குங்க சார். அதுதான் என்னன்னு உங்களை கேட்கலான்னு. இல்லை, இதில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான், இது மரபு சார்ந்த நோயாக இருக்கான்னு கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். சில நோய்கள் வந்து ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி போன்ற நோய்கள் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் எதனால் அதை உங்கள் ஹஸ்பண்டுக்கு இருந்ததுன்னு சொல்லி தெரிஞ்சாதான் வந்து குழந்தைக்கு வருமா வராதான்னு சொல்ல முடியும். அதுதான் சார், இப்போ அதில் தான் அவர் இறந்தாருங்க சார். அதுக்கு தான் நான் உங்களை கேட்டேன். யூஸ்வலாக வந்து அடல்ட்ஸுக்கு வர நோய்கள் வந்து குழந்தைகளுக்கு வராது. பட் கண்டிப்பாக வந்து நம்ம எதனால் அந்த மஞ்சள் காமாலை நோயோட வெளிப்பாடு தான் சொன்னேன் நான். எதனால் அவருக்கு மஞ்சள் காமாலை வந்ததுன்னு தெரிஞ்சாதான் வந்து நம்ம வந்து குழந்தைக்கு வருமா வராதான்னு சொல்ல முடியும். பட் உங்களுக்கு அந்த டவுட் இருக்கும்போது நீங்கள் டாக்டரை பார்த்து கொஞ்சம் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம், குழந்தைய ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். நன்றிங்க சார். நன்றிங்கம்மா. சரி, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் நரேஷ் இருக்காங்க, குழந்தைகளுக்கான சிறப்பு சிகிச்சை நிபுணர். உங்களுடைய ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்களை 0444-459-9444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். ஹலோ, வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் குறித்த சிறப்பு கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ குழந்தைகள் குறித்த உங்களோட சந்தேகங்களை நீங்கள் தாராளமாக வந்து நேரலை நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். பேர் சொல்லுங்கம்மா. சுந்தரி, தாம்பரத்துல இருந்து சுந்தரி பேசுறேங்க மேடம். சரிங்கம்மா, இன்னைக்கு என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? சார் கிட்ட பேசலாங்களா? பேசலாமா, தொடர்ந்து பேசலாம். சார் வணக்கம்மா, சொல்லுங்க. சார், என் பையனுக்கு இப்ப 14 வயசு ஆகுதுங்க. சரிங்கம்மா. அவன் குழந்தை பிறந்த உடனே அவனுக்கு ஜாண்டிஸ் இருந்ததுங்க. இப்போ அதனால என்ன ப்ராப்ளம் என்ன வருங்களா? பிறந்த குழந்தைகள் கிட்டத்தட்ட எல்லா குழந்தைகளுக்கும் ஜாண்டிஸ் வரும். முதல் 3 நாள்ல இருந்து 7 நாள் ஜாண்டிஸ் வரும். இது வந்து பிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்க சார். ஸோ அதை மாதிரி ஜாண்டிஸ் வரும் பட்சத்தில் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் வர வாய்ப்பு கிடையாது. இது வந்து பிறந்த உடனே வர நம்ம உடம்போட பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ்னால வர மஞ்சள் காமாலை. ஆனால் அவன் வந்து இப்போ மோஷன்லாம் போனோன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க சார். அந்த பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனையை எதையும் நீங்கள் சம்மந்தப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. அது வேற பிரச்சனை அது. ஸோ நீங்கள் பிறந்த குழந்தைகள் மஞ்சள் காமாலை இருந்தது வந்து ஒரு ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ் அது. ஸோ இப்போ வர வாய்ப்பு கிடையாது. பட் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஒரீடாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க சார். ஓகே, டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். என் பிறந்த 1-2 நாட்களில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் பெரிய விஷயமா எடுத்து பயப்பட வேண்டாம். மேலும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு பக்கத்தில் இருக்க டாக்டர் கிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிவர் பற்றின நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பேசிட்டு இருந்தீங்க. அதில் வந்து இப்போ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது நிறைய இடத்துல வந்து பேசப்படுது. இது குழந்தைகளுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமா? அப்படி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா என்ன வயசுலேருந்து பண்ண முடியும் டாக்டர்? குழந்தைகளுக்கு நோய் யாருக்கு வேணால் வரலாம். பிறந்த குழந்தைகளுக்குலேருந்து யாருக்கு வேணால் வரலாம். ஸோ இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கடந்த 5-6 வருஷமாக குழந்தைகளுக்கும் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. எந்த சைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைகள் ஒரு 3 கிலோ 3.5 கிலோ குழந்தைகள் கூட லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் இப்போது. ஈவன் வெளிநாட்டிலேருந்துலாம் இப்போ தமிழ்நாட்டுக்கு வராங்க, வந்து இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக வராங்க. சில நோய்களை வந்து மருந்து கொடுத்து க்யூர் பண்ணலாம். சில நோய்களை வந்து மருந்து கொடுத்து கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம். ஒன்ஸ் இந்த லிவர் கல்லீரல் வந்து முழுமையாக டேமேஜ் ஆகிடுச்சு, சிரோசிஸ் வந்து முழுமையாக டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம உடல் மற்ற உறுப்புகளை பாதிக்க ஆரம்பிக்கும். ஒன்று வந்து மூளையை பாதிக்கும், என்கெஃபலோபதின்னு சொல்லுவோம், மூளையை பாதிக்கும். ஸோ அவங்க வந்து சடனாக ஒரு ஃபீவர் வரும்போது சரியாக பேச மாட்டாங்க, நினைவு சரியாக இருக்காது, ஆளே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க.
இது வந்து லிவர் வந்து சரியாக வேலை செய்யலைன்னா நம்ம உடலில் இருக்க அமோனியாவை வெளியேற்ற முடியாது. ஸோ அதனால் வந்து அவங்க நினைவு சரியாக இருக்காது, என்கெஃபலோபதின்னு சொல்லுவோம். சில பேருக்கு வந்து இந்த வயிறில் நீர் சேர ஆரம்பிக்கும், அசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் சில பேருக்கு ரத்தம் வாந்தி எடுப்போம், அது வந்து இந்த வேரிசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி பிரச்சனைகள்னால லிவர் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்ணியாகணும். ஸோ அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து கை குழந்தைகளுக்குலேருந்து யாருக்கு வேணால் பண்ணலாம். யூஸ்வலாக வந்து இந்த குழந்தைகளுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்பொழுது யூஸ்வலாக பெற்றோர்களோ இல்லை உறவினர்களோ ஒரு சின்ன பகுதி தான் கொடுப்பாங்க. உங்கள் லிவர்லேருந்து ஒரு 25% கல்லீரலை எடுத்து அந்த குழந்தைக்கு பொருத்துவோம். கொடுத்து அவங்க டொனேட் பண்ணவங்களுக்கோட லிவர் வந்து 4 வாரத்துலேருந்து 6 வாரத்தில் வளர்ந்துடும். அவங்களுக்கும் குழந்தைய வந்து நாளாக ஆக அந்த லிவர் வந்து குழந்தையின் வளர்ச்சிக்கு ஏற்ப அந்த கல்லீரலும் வளர்ந்துட்டு வரும். ஸோ இது வந்து இந்த சர்ஜரி வந்து சொன்ன மாதிரி ஒரு 6 வருடங்களாக இந்தியாவில் பண்ணிகிட்ருக்கோம், பர்டிகுலர் தமிழ்நாட்டில் பண்ணிகிட்ருக்கோம். இது சக்ஸஸ் ரேட் வந்து கிட்டத்தட்ட 95% சக்ஸஸ் இது இந்த சர்ஜரிக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். காலர் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா பேசலாமா? உங்க பேர் சொல்லுங்க. ரேவதி பேசுறேன். சரிங்க ரேவதி, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். நான் குழந்தை கேட்கணும். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம், டாக்டர் இருக்காங்க. ஓகே மேடம். சொல்லுங்கம்மா. என்னோட குழந்தைக்கு செகண்ட் பர்த்டே வந்திருக்கு சார். இப்பதான் வந்திருக்கு. ஆனா வந்து அவன் ரொம்ப ஆக்டிவா இருக்கான், எல்லாமே நல்லா பண்றான். பேசும்போது வந்து தெளிவா பேசுறான் சார். ஆனா வந்துட்டு அம்மா அப்பா அத்தை அப்படிதான் சொல்றான். சொல்றத புரிஞ்சுக்கிறான், ஒளிஞ்சு மத்தபடி எதுவும் பேச மாட்டான். குழந்தைக்கு 2 வயசு தான். என்ன சார்? 2 வயசு ஆகுது, இப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆமா, செகண்ட் பர்த்டே இப்பதான் முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு 2-3 நாள் தான் ஆகுது. 2 வயசு குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக வொக்காபுலரி எத்தனை வார்த்தை பேசுவாங்கன்னா கிட்டத்தட்ட 8லேருந்து 10 வார்த்தை பேசுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. 2 வயசு குழந்தைக்கு வந்து நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா போதுமாக தான் தெரியுது. அவங்க காது கேட்கும் திறமையெல்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? அப்பா அம்மா தெளிவா சொல்றான் நல்லா. இல்லை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 வயசு தான் ஆகுது குழந்தை. பயமா இருக்கு எங்களுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறந்தான், ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. இல்லை, நீங்கள் பயப்பட ரொம்ப பயமா தான் நீங்கள் கண்டிப்பாக ஒரு குழந்தைகள் நிபுணரை பார்த்து நீங்கள் ஆலோசனை கேட்டுக்கலாம். குழந்தை கேட்கும்போது கூட அவங்க குழந்தை டாக்டர் சொல்லுவாரு, அந்த குழந்தை ஆக்டிவா தான் இருக்கான், வெயிட்டா நார்மலா இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதனால தான் சொல்றேன், நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைகள் நாள் ஆகும். 2 வயசுக்கு வந்து அவங்க பேசுறது வந்து கரெக்டா தான் இருக்கு. 5 வருஷம் பேசுறான் சார் அவன். இப்ப நாள்ல வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது ஓகே சார். ஆனா வளர சரியாயிடும், வளர சரியாயிடும். ஓகே சார். தெளிவா பேசுறதுனால பயப்பட வேண்டாம் சார். ஆமா, நீங்க ஒன்றும் பயப்படுறதுக்கு எதுவும் இருக்க மாதிரி தெரியல எனக்கு இதுல. ஓகே சார். காதெல்லாம் கேக்குது, நல்லா தெளிவா வந்து வெளியில ஏதாவது சவுண்ட் கேட்டா கூட ஓடி போய் பாக்குறாங்க சார். நீங்க பயப்படுறதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார், அதான் கேட்கலாம். சரிங்கம்மா, நன்றி. ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. நீங்க ரொம்ப பயப்பட வேண்டாம் அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், நான் திண்டுக்கல்ல இருந்து ராம் பேசுறேன் சார். ஓகேங்க சார், தொடர்ந்து உங்க கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்கலாம். எனக்கு குளுக்கோமாவில் 90% விஷன் லாஸ் சார். எங்க ஃபாதருக்கு லாஸ் சார். கிராண்ட்சனுக்கு எத்தனை வயசுல சார் டெஸ்ட் பண்றது குளுக்கோமா இருக்கா இல்லையான்னு? இப்போ 3 வயசு ஆகுது. ஓகே, இல்லை, இது கஞ்சனிட்டில் அந்த குளுக்கோமா நோய், கண் நோய் பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பிறந்த குழந்தைகள்லேருந்தே டெஸ்ட் பண்ணலாம். அது சரி சார். அது டெஸ்ட் பண்ணிக்கிறது பிறவிலேருந்தே எல்லாருக்கும் இருக்குது, அந்த ஃபேமிலியில் இருக்குன்னும் போது நீங்கள் கண்டாக்டரை பார்த்து அதை டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா பின்னாடி பார்வை பாதிச்ச அப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி அதுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். சரி சார். அப்போ ஸ்டெம் செல் ஏதாவது ரீஜெனரேட் பண்ண முடியுமா சார்? இல்லை, முதல்ல நோய் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் அது ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்கிறத டிசைட் பண்ணலாம். முதல்ல குழந்தைக்கு நோய் இருக்கான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். சரி சார். ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. உங்க குழந்தைகளுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க இப்பவே வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான விளக்கம் டாக்டர் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் அம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் கார்த்திகாங்க. கார்த்திகா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். சரிங்கம்மா.
என்னோட சிஸ்டரோட குழந்தைக்கு 1.5 வயசு ஆகுதுங்க. அதுக்கு வந்து 2 தடவை டைஃபாய்ட் ஃபீவர் வந்துருச்சு. அப்ப வந்து வயிறு வந்து பல்ஜா இருந்தது. டாக்டர் கிட்ட போய் பார்த்ததுக்கு வந்து அந்த ரீசன்னாலதான் பல்ஜா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப வந்து ஒரு 3 months டைஃபாய்ட் ஃபீவர் வந்து 3 months கழிச்சு திரும்ப பல்ஜா இருக்கு. பெயினா இருக்குன்னு சொல்லி அழுதான். ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்ததுக்கு லிவர் வந்து பல்ஜா இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்ஃபெக்ஷனும் அதுல இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன ரீசன் எனக்கு கரெக்டான ரீசன் தெரியல. நான் வந்து இங்க இருக்கேன். அது என்ன டாக்டர் கிட்ட ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கலாம் நாங்க. சரிங்கம்மா, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. குழந்தைக்கு இப்போ ஃபீவர் ஏதாவது இருக்கா? ஃபீவர் இல்லைங்க, இப்ப ஃபீவர் இல்லைங்க சார். ஆனா அந்த 3 daysக்கு முன்னாடி பெயின் மட்டும் இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனதுக்கு அந்த பல்ஜா இருக்குன்னு சொல்லி அந்த பூச்சி மருந்து வேற கொடுத்துருக்காங்க சார் அவனுக்கு. இல்லை, நீங்கள் பல்ஜா இருக்குன்னு சொல்கிறது வந்து கல்லீரல் வீக்கமாக இருக்குன்னு சொன்னாங்களா இல்லை வயிறு வீக்கமாக இருக்குன்னாங்களா? டாக்டர் வந்து அப்படிதான் சொன்னாரு. கல்லீரல் வீக்கமா இருக்குன்னு அந்த பூச்சி மருந்து கொடுக்குறேன், அப்புறம் சத்து ஊசி போடுறேன். 2 days ஒன்ஸ் வந்து நீங்க அந்த சத்து ஊசி போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். ரொம்ப லீனா இருக்கு சார். வயிறு மட்டும்தான் கொஞ்சம் பெருசா இருக்கு, மற்றபடி கை காலி எல்லாம் ஒல்லியா இருக்கு. இல்லை, கல்லீரல் வீக்கம்னா முதல்ல நீங்கள் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி கல்லீரல் உண்மையாகவே வீக்காக இருக்கா இல்லை எவ்வளோ வீக்கம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். வீக்கம் இருக்கும் பட்சத்தில் வீக்கத்தினால வந்து கூட மண்ணீரல் பாதிச்சிருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது எதனால் அந்த வீக்கம் வந்தது, சொன்ன மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷனால் இந்த வீக்கம் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த மெட்டபாலிக் டிசீஸ்னால இந்த கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் குழந்தைங்களுக்கு, அது வரும்போது அந்த கல்லீரல் வீக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பல நோய்கள்னால கல்லீரல் வீக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எதனால் இந்த வீக்கம் இருக்குன்னு பார்த்தா தான் அதுக்கு தகுந்த வைத்தியம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இப்ப 1.5 வயசு ஆகுதுங்க சார். ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல இருந்தே அவனுக்கு வந்து ஊட்டுப்பால் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், தாய்ப்பால் கொடுக்க கிடையாது. அது சாப்பிட்றதே கிடையாது. இப்ப வரைக்கும் அந்த பால் மட்டும்தான் சார் குடிக்கலாம், வேற எதுவுமே சாப்பிட்றது இல்லை, சாப்பாடு கூட. பாட்டிலில் பால் தரீங்களா? ஆமாங்க சார். நீங்கள் முதல்ல பாட்டிலில் நிறுத்தினீங்கன்னா குழந்தைங்க ஆகாரம் மற்ற ஆகாரம் நல்லா சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக நீங்கள் பாட்டிலில் கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக அந்த உணவு அந்த பால் வந்து ஈஸியாக குடிப்பாங்க. அதனால் வந்து மற்ற ஆகாரம் வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் பாட்டிலில் நிறுத்திட்டு டம்ளரில் பால் கொடுக்க பழகுங்க, மற்ற ஆகாரம் தானாக சாப்பிடுவாங்க. ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். ரொம்ப நன்றி. ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. வீக்கம் எதனால இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு அல்ட்ரா சவுண்ட் எடுத்து பாருங்க அப்படின்ற மாதிரி விளக்கம் டாக்டர் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில். ஒரு ஷார்ட் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் நரேஷ் இருக்காங்க, குழந்தைக்கான சிறப்பு மருத்துவர். உங்களுடைய சந்தேகங்களை 044445969444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க சார். சார் என் பேர் ஆர்முசாமிங்க. ஓகேங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சார் டிவி பார்க்காதீங்க, டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்க. மேடம் நாங்க சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சார் ஆமாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். சார் எங்க பொண்ணு 6.25 வயசு ஆகுதுங்க சார். ஹலோ சொல்லுங்க சார். எங்க பொண்ணுக்கு 6.25 வயசு ஆகுதுங்க. சரிங்க. சரியா அடிக்கடி லைட்டா வயிற்று வலிக்குங்கிறாங்க, சரியா மோஷன் போக மாட்டேங்கிறாங்க. 2 நாளைக்கு ஒரு கட்ட மோஷன் போற அப்படிங்க. சரிங்க. அது வயிற்று வலிச்சுட்டா வெளியே போகுதுங்க அவளுக்கு. ஓகே, இது வரைக்கும் என்ன டெஸ்ட் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இது ஏற்கனவே பண்ணிச்சுங்க மேடம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வயிறு நம்ம சாப்பிட சொல்லுங்க, நல்லா சாப்பிடணும், சாப்பிடாத கம்ப்ளைண்ட் அது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. இந்த வயிற்று வலி வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நிறைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. சடனாக வந்து வயிறு வலின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 நிமிஷம் அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா வலி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆமாங்க சார், அப்படிதானே இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது வந்து ரெக்கரண்ட் அப்டாமினல் பெயின்னு சொல்லுவோம். நம்ம ரொம்ப தொலைவு நடந்தால் கால் வலி வரா மாதிரி நம்ம வயிற்றுல வந்து கிராம்ப்ஸ் மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஸ்வலாக இந்த குழந்தைகளுக்கு வந்து வேற பிரச்சனை எதுவும் இருக்காது. சரிங்க சார். ஸோ இந்த தூக்கத்தில் ஏதாவது எழுந்து இந்த மாதிரி வலிக்குதுன்னு சொல்கிறாங்களா? கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க சார். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லை தூக்கத்தில் ஏதாவது வயிறு வலின்னு சொல்கிறாங்களா? தூக்கத்துல எழுந்து வயிற்று வலி இருக்குன்னு சொல்றாங்களா? தூக்கத்துல சொல்றது இல்லைங்க சார், பகல்ல மட்டும் தான் நீங்க நார்மலா இருக்கல சொல்றாங்க. யூஸ்வலா குழந்தைகள் நார்மலா இருக்கும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி வயிற்று வலி வந்து பிரச்சனை இருக்காது அது. சரிங்க சார். சரிங்க. ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம்.
ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. பிரியங்கா மேடம். பிரியங்கா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம் சார், என்னோட பொண்ணு பாத்தீங்கன்னா 3 வயசு ஆகுது சார். அவருக்கு அடிக்கடி ஃபீவர் இருக்கு, கோல்டு இருக்கு, சரியா சாப்பிட மாட்டா. அதே மாதிரி மோஷன் பாத்தீங்கன்னா 2 days once தான் அந்த மாதிரி இது பண்ணுவா. நாங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் சொன்னாங்க கல்லீரல்ல வந்து கொஞ்சம் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். சரிங்கம்மா. டானிக் கொடுத்தாங்க, நாங்க இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஆனா மோஷன் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் 2 days once இல்லைன்னா 3 days once அந்த மாதிரி தான் போறா சார். இந்த மோஷன் பாத்தீங்கன்னா பல்ஜா இருக்கு கொஞ்சம். இந்த மோஷன் போறது வந்து ஒரு ஹாபிட். அது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி போறவங்க இருக்காங்க, ஒரு நாளைக்கு 3 வேளை போறவங்க இருக்காங்க, 2 நாளைக்கு ஒரு வாட்டி போறவங்க இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன் ஒன்றும் கிடையாது. ஒரு ஒருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டியை பொறுத்து அந்த பேட்டர்ன் இருக்கும். இல்லை எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்கும். யூஸ்வலாக வந்து நீங்கள் காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு குழந்தைய டாய்லெட்டில் உட்கார வச்சு அதை மாதிரி பழக்கினீங்கன்னா அவங்க டெய்லி போவாங்க. மெயினாக வந்து பிரச்சனை எப்போ வரும்னா குழந்தைய ஸ்கூலுக்கு போகும்போதோ இல்லை ஒரு டே கேர் சென்டருக்கு போகும்போதோ ஒரு 7 மணிக்கு போனோன்னா குழந்தைய வந்து ஒரு 6:45 எழுப்புவாங்க. எழுப்பி அவசரமாக சாப்பிட வச்சு அவசரமாக அனுப்பி விடுவாங்க. ஸோ அதனால தான் மெயினாக இந்த மோஷன் ப்ராப்ளம் வருது, இந்த கான்ஸ்டிபேஷன் வர்றது. ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் அதுதான், அந்த டைமே கொடுக்கறது இல்லை. குழந்தை இப்போ ஸ்கூலில் ஏதாவது அனுப்புறீங்களா? ஆமாம் சார், ஸ்கூல் போயிட்டு இருக்கா. 3 வயசில் என்ன ஸ்கூல் போகிறாங்க? எல்கேஜி போயிட்டு இருக்கா சார். ஸோ நீங்கள் கொஞ்சம் காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுப்புங்க குழந்தைய. ஓகே சார், ஓகே சார். கொஞ்சம் டைம் கொடுங்க, டாய்லெட்டில் உட்கார வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே சார். அவசரமாக கிளப்பி அவசரமாக அனுப்பாதீங்க. அடிக்கடி வயிறு வலிக்குதுன்னு சொல்றா சார். ஸ்டமக் கொஞ்சம் பல்ஜா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏற்கனவே அதுக்காக நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு இருக்கீங்க, அவர் வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே சார். வீக்கா இருக்குன்னு சொல்றாங்களே, இதுக்கு நாங்கள் வேற ஏதாவது பண்ணுமா சார்? வீக்கா இருக்குன்றதான் சொல்லியிருக்காங்க, மற்றபடி அது பல்ஜா இருக்கு வீங்கி இருக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. வீக்கா இருக்குன்னு சொல்றாங்க, இதுக்கு நாங்கள் வேற ஏதாவது பண்ணணுமா? இல்லை, வீக்காக இருக்குன்றது வந்து நாளாக சரியாயிடும். அது வந்து அவங்களோட நியூட்ரிஷனை பொறுத்து அது சரியாயிடும் அது. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் காலையில் குழந்தைய வந்து அவசரமாக எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்பாமல் கொஞ்சம் டைம் கொடுத்து எழுப்பிட்டு சாப்பாடு கொடுக்கறதோ கொஞ்சம் டைம் கொடுங்க. அவசரமாக சாப்பாடு கொடுக்கறது, அவசரமாக டாய்லெட்டில் உட்கார வைக்கிறது, அவசரமாக ஸ்கூலுக்கு அனுப்புறது. ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் அவாய்ட் பண்ணாவே இந்த வயிற்று வலி வர்றது எல்லாமே சரியாயிடும். அடிக்கடி சளி பிடிக்குது, ஃபீவர் இருக்கே சார். யூஸ்வலாக வந்து குழந்தைங்கள ஒரு முதல்ல ஸ்கூலுக்கு அனுப்பும்போதோ இல்லை ஒரு சைல்ட் கேர் சென்டருக்கு அனுப்பும்போதோ மற்ற குழந்தைங்கக்கிட்ட இருந்து இந்த அடிக்கடி சளி பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது. இது வந்து மற்ற குழந்தைங்கள்கிட்டேருந்து தொத்துனால வர்றது இது. பட் ஒரு வகையில் இது வந்து நல்லது இது. ஏன்னா குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு தன்மையை இன்க்ரீஸ் பண்ணும். அதிகமான காய்ச்சல் இருக்குது, மூச்சு விடுறது சிரமமாக இருக்குது, நிமோனியா மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டாக்டரை பார்க்கலாம். சும்மா லைட்டாக மூக்கு ஒழுகுது, தும்மல் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ஒன்றும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. குழந்தையோட பழக்க வழக்கங்கள் மட்டும் மாற்றினா போதும் அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ சார், லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். மேடம், திருச்செந்தூர்லேருந்து துர்கேஷ் பேசுகிறேன் மேடம். சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார், திருச்செந்தூர் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். பையனுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்கு சார். அதுக்கு வந்து டாக்டர் பார்த்தோம். ஓகே. அதுக்கு வந்து அவங்க என்ன, அதாவது இப்போ மாதம் அடிக்கடி சளி பிடிக்கிறதுனால டிவி ட்ரிக்கலி கொடுத்துருக்காங்க. ஓகே. இது வந்து ஆப்னாஸ்டிக் டேப்லெட்டு, அப்புறம் லிவோசிட்டிஸ் 3 கிளாஸ் சிறப்பு. ஓகே. அப்புறம் செரோப்ளோசிட்டி இன்கலரு. ஓகே. அப்புறம் அயன் சக்தி கம்மியாக இருக்கனால அயன் ட்ராப்ஸ், ட்ரைஃபர் ட்ராப்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ என்னன்னா இப்போ 6 மாதத்துக்கு மட்டும் ஆப்னாஸ்டிக் டேப்லெட்டும் ட்ரைஃபர் ட்ராப்ஸ் கொடுக்க சொன்னாங்க. 2 வருஷத்துக்கு என்னன்னா லேப்மாவில் லிவோசிட்டி 3 கிளாஸ் சிறப்பு, செரோப்ளோசிட்டி இன்கலரும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. அவனுக்கு வந்து 5 வயசு ஆகுது. அந்த 5 வயசு இந்த இன்ஹேலர்லாம் யூஸ் பண்ணலாமா சார்? 2 வயசுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்கள் கேள்வி வந்து 5 வயசு குழந்தைகளுக்கு வந்து இன்ஹேலர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. இந்த மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த வீசிங் மாதிரி குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கு வர மாதிரி குழந்தைகளுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து கன்வென்ஷனாக ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம். சரி சார். பட் இப்போ வந்து இந்த இன்ஹேலர் வந்து
நம்ம இன்ஜெக்ஷனாக போடுற மருந்தில் 1000ல் 1 பங்கோ இல்லை 100ல் 1 பங்கோ அளவு தான் மருந்து கொடுக்குறோம். சரி சார். நம்ம நுரையீரல் பிரச்சனையாக இருக்கும்போது நுரையீரலுக்கு தேவையான மருந்து நேரம் நுரையீரலுக்கே போயிடுது. ரத்தம் மூலமாக கடந்து உடம்பு முழுக்க போகிறதுக்கு பதில் நேரம் நுரையீரலுக்கே போயிடுது. ஸோ அதனால சைடு எஃபெக்டும் ரொம்ப கம்மி. ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு இந்த அடிக்கடி இந்த இருமல் வர குழந்தைகள், வீசிங் வர குழந்தைகள் இன்ஹேலர் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ லேட்டஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஹேலர் தான் வந்து இந்த இன்ஜெக்ஷனோ இல்லை டானிக்கோட பெட்டரான ஆப்ஷன் சொல்லி மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. சரி சார். அதான் 2 யூஸ் பண்ணிருக்காங்க. லிவோசிட்ரிசின் சிறப்பும் யூஸ் பண்ணிருக்காங்க, ஹெமோடிலியா சிறப்பும் யூஸ் பண்ணிருக்காங்க. அதான் சைடு எஃபெக்ட் தான் சொன்னோம். ஆமாம், அந்த அலர்ஜி கம்மி பண்ணுறதுக்கும் அந்த வீசிங்காகவும் கொடுத்துருக்காங்க. அதை ரெகுலராக கொஞ்சம் எடுங்க, சரியாயிடும். சரி சார், தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. ஓகே, இன்ஹேலர் தொடர்ந்து எடுத்துக்கலாம், தப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான விளக்கம் டாக்டர் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, யார்கிட்ட பேச? ஹலோ அம்மா, உங்க பேர் சொல்லுங்க, டிவி பார்க்காதீங்க. மணிமேகலைங்க. மணிமேகலை, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா. ஹலோ, நாங்க எங்க பாப்பா குழந்தை பிறந்துச்சுங்க. சரிங்கம்மா. பால் வளர்த்த மாதிரி இருக்குதுங்க. கால் வளைஞ்ச மாதிரி இருக்கு? ஆமாங்க. பிறந்து எவ்வளவு நாளா இருக்கு? பிறந்து 1 மாசம் ஆச்சுங்க. இந்த கால் வளைஞ்ச மாதிரி இருக்கிறது வந்து பாதம் வளைஞ்ச மாதிரி இருக்கா இல்ல முட்டி வளைஞ்ச மாதிரி இருக்கா? இந்த பாதம் வளைஞ்ச மாதிரி இருக்கிறது இந்த டாலிபிஸ்ன்னு சொல்லுவோம். இது நிறைய குழந்தைகளுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு யூஸ்வலாக வந்து நீங்கள் இந்த எலும்பு சிகிச்சை நிபுணரை பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து மாவு கட்டு மாதிரி போடுவாங்க. ஒரு 2 மாசமோ 3 மாசமோ போடுவாங்க. அது போட்டால் சரியாயிடும். சில ரொம்ப வளைஞ்சிருக்குன்னா ஆப்ரேஷன் தேவைப்பட வாய்ப்பு இருக்கலாம். பட் முதல்ல நீங்கள் வந்து ஒரு எலும்பு சிகிச்சை நிபுணரை பார்த்து அந்த பிளாஸ்டர் போடுறதுக்கு பாருங்க. சொல்லுங்கம்மா. நீங்க பாப்பீங்களா? நான் வந்து கல்லீரல் நிபுணர்மா. நான் வந்து குழந்தைகளுக்கு அந்த டாலிபிஸ்லாம் பார்க்கறது இல்லைம்மா. சரி, நீங்க ஒரு டாக்டர் சொல்லுங்க, நாங்க போய் பார்க்கறோம் உடனே. டாக்டர் கண்டிப்பாமா, டாக்டர் சொல்ற விளக்கம் உங்களுக்கு புரியும். உங்க பக்கத்துலயே வந்து டாக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த டாக்டர் கிட்ட கூட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான என்ன சிகிச்சை தேவைப்படுது அப்படின்ற மாதிரியான விளக்கம் டாக்டர் கொடுப்பாங்க. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி டாக்டர். நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம். நீங்க வந்து டிரான்ஸ்பிளான்ட் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் நம்மள வந்து என்ன மாதிரி பார்த்துக்கணும், என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள், மருந்துகள் என்ன மாதிரி எடுத்துக்கணும், அதை பத்தின ஒரு விளக்கம். இப்போ டிரான்ஸ்பிளான்ட்னு பார்த்தோம்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், போன் மேரோ. குழந்தைகளுக்கு எல்லா வகை டிரான்ஸ்பிளான்ட்டும் இப்போ இந்தியாவிலே பண்ணுறோம். ஸோ இந்த குழந்தைங்க மற்ற குழந்தைங்க மாதிரி நார்மலாக இருப்பாங்க. வந்து டிரான்ஸ்பிளான்ட்னா அவங்க வந்து ஒரு உடம்பு நல்லா இல்லாமையோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ அடைச்சிருக்க மாதிரி அதை மாதிரி ஒன்றும் கிடையாது. முதல் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வந்து யூஸ்வலாக வந்து மற்ற குழந்தைங்களோட மிக்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இம்யூனோசப்ரசிவ் மெடிகேஷன், அவங்க நோய் எதிர்ப்பு தன்மையை கம்மி பண்ணுற மெடிகேஷன்ஸ் அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆர்கன் வந்து வேறு ஒருத்தர் கொடுத்தது. ஸோ இந்த ரிஜெக்ஷனை ப்ரிவெண்ட் பண்ண இந்த மாத்திரை கொடுப்போம். ஸோ இனிஷியல் முதல் 6 மாதம் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் கொஞ்சம் ஹை டோஸில் கொடுப்போம். ஸோ அப்போ வந்து பக்கத்தில் இருக்க தொற்று நோய்கள் வராமல் இருக்கிறதுக்காக வெளியே கான்டாக்ட் வச்சுக்காதீங்கன்னு சொல்லுவோம். ஒரு 6 மாதம் கழித்து வந்து அந்த மருந்தெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிவிடுவோம். 6 மாதம் பொறுத்து இந்த குழந்தைங்க வந்து மற்ற குழந்தைங்களோட மூவ் பண்ணலாம், ஸ்கூலுக்கு போகலாம், மற்ற குழந்தைங்க மாதிரி கூட விளையாடலாம். ஸோ எல்லா ஆக்டிவிட்டீஸும் மற்ற குழந்தைங்க மாதிரி பண்ணலாம். ஸோ அன்லெஸ் அந்த குழந்தைகள் வந்து எனக்கு பண்ணியிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஒழிய யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நார்மலாக லைஃப்பை நம்ம எப்படி லீட் பண்ணுறோமோ அதே மாதிரி குழந்தைகள் அதே மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸ்கூல் போகிறதுலேருந்து ஒர்க் அந்த மாதிரி என்ன விஷயங்களும் வந்து எதுவுமே வந்து ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூஸாக நம்ம டே டு டே லைஃப்பை வந்து லீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம். எக்ஸாக்டாக மற்ற குழந்தைங்க என்ன பண்ணுறாங்களோ பேரண்ட்ஸ் வந்து வெளியே சொல்லக்கூட தேவையில்லை, யாருக்கும் தெரியவும் தெரியாது. இந்த குழந்தைங்க வந்து காலையில் நைட் 2 வேளை மாத்திரை எடுக்க வேண்டியது இருக்கும். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் ரெகுலராக அவங்க வந்து டாக்டரை பார்க்க வேண்டியது இருக்கும். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி செக்கப்புக்கு வந்து பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் டே டு டே பண்ணுறது, காலையில் எழுந்த உடனே ஸ்கூலுக்கு போகிறது, சாயங்காலம் விளையாடுறது, ஒரு மியூசிக் கிளாஸுக்கு போகிறது, டியூஷன் போகிறது, எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. நார்மல் குழந்தைங்க மாதிரி they can be there. ஓகே, எந்த வேலையும் வந்து பாதிப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அவங்க ஸ்கூல் போகிறதுலேருந்து டே டு டே லைஃப் எப்படி இருக்காங்களோ அதே வந்து அப்படியே லீட் பண்ணலாம். அண்ட் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து டாக்டர் கிட்ட போய் ஒரு செக்அப் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து குழந்தைகள் சார்ந்த பல கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.